நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஜென் ஜி ஜென் ஆல்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று வருது. இதில் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே நான் போகவே இல்லை. தெர் இஸ் அ ரீசன் வை மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இத்தனை ஆண்டு காலமாக மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஐ வாஸ் ஆல்சோ மேரிட். ஐ என்ஜாய்ட் பீயிங் மேரிட். கசந்து போயிடுதுன்னு சொல்லி நம்ம வெளியில் வரோம். மேரேஜே வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல. டிவோர்ஸ் விமனை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்குது? நான் வந்து ஒரு 2017 நான் வந்து ஒரு டிவோர்ஸ்டு பர்சனாக இருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்விங்க, நான் உண்மையாக இதை சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஏன் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்ட ஆண்கள் தான் அதிகம். அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய காசிப்பாக தேவைப்படுது. மேரேஜ் மேலேயே ஒரு அலர்ஜி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன விஷயத்தில் கூட டக்குன்னு வந்து லாயரை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. ஏன்னா பயமாக இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். என்ன பண்ண முடியும்? வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து ரிதன்யாவோட கேஸ் இஷ்யூலேருந்தே நம்ம வந்து மீண்டு வர முடியல அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததா கவிதா எப்படின்னு அடுக்கடுக்கா ஒவ்வொரு விஷயம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இப்போ தான் நம்ம வந்து ஓகே இந்த டவுரி பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக நம்ம சுற்றிட்டு வர நேரத்தில் இல்லை அதனால வந்து உயிர்களுமே பலியாகுது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இப்போ வந்து நிற்கிறோம். பொதுவாக இதெல்லாம் எதனால் மேம் ஏற்படுது? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் கலாட்டா. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த ரிதன்யா இஷ்யூ அண்ட் ப்ளஸ் இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக வச்சிட்ருக்கீங்க. அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இது வந்து இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் சொசைட்டியில் நடக்கணும். அதுக்கு மீடியா வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதில் கலாட்டா ஹேஸ் பிளேட் அ குட் ரோல். ஸோ நான் இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு காரணமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் கலாட்டா ஹேஸ் டன் அ குட் ஜாப். அதுலேயும் வந்து அந்த சிசிடிவி ரிதன்யா இஷ்யூவில் சிசிடிவியோடைய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் சேர்ந்ததுக்கு பேரண்ட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க மேலே வந்து ஒரு அதாவது அவங்க குற்றவாளிகள் கிடையாது. ஏன்னா முதல்ல நானே வந்து சில இடங்களில் வந்து குற்றவாளின்னு சொல்கிறத விட ஐ ஆல்சோ பிளேம் த பேரண்ட்ஸ். ஐ ஸ்டில் பிளேம் தெம் அட் சம் லெவல். பட் ஆனால் வந்து ஐ திங்க் கலாட்டா ஹஸ் டன் அ குட் ஜாப் இன் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசு பொருளாக வச்சுட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு சமூகம் பேசும்போது தான் அது வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். மூடி மறைக்கிறதுனால, இல்லை நம்ம வந்து கார்பெட்டுக்கு அடியில் சில விஷயங்களை தள்ளுறதுனால மட்டும் நம்ம வந்து அது இல்லை அப்படிங்கிறது ஆயிடாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் தட், நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வரேன். என்னென்னா, இப்போ தொடர்ந்து வந்து சமூகம் அப்படிங்கிறது உருவாச்சுல, நான் அதை எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் நான் நிறையா வந்து இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஐ வாஸ் மென்டலி டிஸ்டர்ப்ட். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நான் வந்து ஒரு பெண்ணாக நம்ம எல்லாருமே, ஐ திங்க் நீங்கள், நான், நம்ம சுற்றி இருக்கிற நிறையா பெண்கள் இது ஏன் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் அப்யூஸ் ஆர் சம்திங் நம்ம அது கடந்து வந்திருப்போம். ஆர் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சமூகத்தில் நம்ம ஏதோ ஒரு அப்ரெஷனுக்குள்ளே போயிருந்திருப்போம். அதுலேருந்து தான் நம்ம வந்து வரும்போது நமக்கு இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது வி ஃபீல் தட் வி கேன் ரிலேட் டைரக்ட்லி. அந்த பெண்ணாக நான் நல்ல வேளை சம்டைம்ஸ் நம்ம இப்படி கூட நினைக்கலாம், ஐயோ நல்ல வேளை நம்ம அந்த இடத்துல இல்லை, நம்ம வீட்டு பெண் அந்த மாதிரி மாட்டிக்கல அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா வந்து ஐயோ நம்மளும் அதே மாதிரி தானே இருக்கோம். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் நிறையா போய் படிக்கும்போதே தெரியுது, நானும் இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் என்ன செத்துட்டா நான் இன்னும் சாகலைன்னுலாம் நான் படிக்கிறேன். அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ ஒரு சமூகமாக நம்ம பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ், ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கல்யாணம், திருமணம் அப்படிங்கிற உறவு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதே ரொம்ப விசித்திரமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் இதை வந்து ஏன் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஐ ஃபீல் திஸ் இஸ் அ சிஸ்டமிக் ப்ராப்ளம். தொடர்ந்து நான் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிகிட்டே வரேன். இதை ரொம்ப சாமானிய மனிதனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிஸ்டம் சரியில்லைங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சிஸ்டம் சரியில்லை. என்ன சிஸ்டம் அப்படின்னாக்க, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு வந்து எப்படிலாம் வழியாக நம்ம தமிழ் சமூகத்திலையாக இருக்கட்டும், உலகளாவிய வகையில் எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஆணும் பெண்ணும் ஆதாம் ஏவாள் கல்யாணம் பண்ணாங்களான்னா கிடையாது. ஏதோ ஒரு மனித இனம் வந்து இன விருத்தி நடந்ததுக்கு வந்து அந்த நேரத்தில் திருமணம் அப்படிங்கிற உறவு தான் இருந்ததா அப்படின்னாக்கா கிடையாது.
நாகரிகம் அப்படின்னு ஒரு விஷயம் வளர ஆரம்பிக்குது. ஹண்டர் கேதரராக இருக்கிற மனிதன் வந்து ஒரு பாயிண்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணி ஒரு இடத்துல வந்து வாழ ஆரம்பிக்கிறான். நிலம், பெண், இதெல்லாம் வந்து உடைமையாக்குறாங்க. உடைமையாக்கும் போது ஒருத்தனுக்கு ஒருத்தி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தில் அந்த காலத்தில் வந்து கோவலன், கண்ணகி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் தலைவின்னு தான் இருக்கும் பாடல்கள்லே. கணவன் மனைவின்னு அதாவது நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். சங்க இலக்கிய பாடல்களில் வந்து தலைவன் தலைவின்னு தான் இருக்கும். எங்கேயுமே வந்து அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி அப்படின்னு இருக்காது. ஸோ உண்மையிலுமே அப்போ வந்து அவங்க அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே செஞ்சாங்களா, அந்த மாதிரி இருந்தாங்களா, இல்லை ஒரு கட்டுப்பாடின் அடிப்படையில் ஒரு மனம் உவந்து 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் தி சிச்சுவேஷன். கந்தர்வ கல்யாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியை பிடிச்சிருச்சு, ஒருத்திக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க அந்த பெண்ணுக்கும் ஒரு ஏஜென்சி இருந்தது டு மேக் அ சாய்ஸ், ஆணுக்கும் ஒரு ஏஜென்சி இருந்தது டு மேக் அ சாய்ஸ். தே டிசைட் டு ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ ஃபேமிலி. அதுக்காக வந்து அவங்க 2 பேர் இணையறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பங்களும் இணையுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பண்டமாற்று 2 குடும்பங்களுக்கும் நடுவில் பண்டமாற்று, இதை பற்றியும் நான் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கேன். டௌரி அப்படிங்கிறது வந்து பிரைட் ப்ரைஸ்னு சொல்லப்பட்டது ஐரோப்பிய நாடுகளில். இங்கே வந்து அது தௌலத் அப்படின்னு சொல்லப்பட்டது, தஹேஜ்னு சொல்லப்பட்டது. அப்புறம் டௌரின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது. அது டோவர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய ஒரு தான் டௌரி அப்படிங்கிறது. இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் அப்படியே வழியாக, அதாவது ஒரு பெண் வந்து போகும்போது அவளுடைய சப்போர்ட்டுக்காக, ஏன்னா அவள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக போகிறா, அவள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை அவளுக்கு அப்படிங்கிறதுனால அந்த தந்தை வழி சமூகத்தில் தந்தையுடைய சைட்லேருந்து அண்ணன்களும் அவங்க குடும்ப ஆண்கள் வந்து அவளுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய விஷயங்கள், அந்த தங்கம், நகை, அப்புறம் பொருள், வாட்டவர், பழம், வெஜிடபிள்ஸ்லாம் கூட அந்த காலத்தில் கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா கொடுத்து அனுப்புறதுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுல்ல. நம்ம அனுப்புகிறோம்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவாங்க, கண்காணாத இடத்துக்கு அவங்க போகிறாங்க. ஈவன் ஏன்னா அப்போ வந்து வெறும் என்ன மாட்டு வண்டி, குதிரை வண்டி தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சல்லுன்னு இங்கேருந்து கிளம்பி நீங்கள் யாருக்காவது கும்பகோணத்தில் கொடுத்துருக்கீங்க பொண்ணை, சென்னையிலேருந்து கொடுத்துருக்கீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு 5 hours 6 hours போய் பார்த்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவங்க போயிட்டாங்கன்னா அதுவும் வந்து நார்த்துலலாம் யூபியில் இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு மூலை ஆஃப் யூபியிலேருந்து இன்னொரு மூலைக்கு கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னா அவங்கள அந்த வழி அனுப்புகிறாங்க மொத்தமாக, பெண்ணோட சேர்த்து அந்த பொருளோட சேர்த்து. அதனால தான் நம்ம அந்த பாடல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த போராளை பொண்ணு தாய், லிட்ரலி ஒரு மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அவங்க அப்படியே போவாங்க. போகிற அந்த வழி ஃபுல்லாக வந்து அவங்க அந்த ஒரு ஏக்கத்தோடு அந்த வீடை விட்டுட்டு போகிற அந்த இது. ஸோ இது வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் அந்த பெண்ணுக்கு தான் வந்து அந்த பிறந்த வீடு புகுந்த வீடுங்கிற அந்த கான்செப்டே இருக்குது. ஆணுக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. ஆனால் அந்த பெண் தான் இடம் பெயர்ந்து போகிறா. ஏன்னா அவள் தான் அந்த இடத்துல வந்து ஒரு உடைமையாக ஆக்கப்பட்டிருக்கா. ஸோ ஷீ இஸ் த ஒன் ஹூ கோஸ் டு த இன்லாஸ் ஹவுஸ். அங்கே போய் அவள் வந்து அந்த குடும்பத்துடைய இனவிருத்திக்காக அவள் வந்து ப்ளஸ் அந்த குடும்பத்துடைய அவளுடைய அந்த குடும்பத்தோட லைஃப் ஸ்டைலுக்கு அவள் அடாப்ட் ஆகி அந்த லைஃபுக்குள்ளே அவள் வந்து போய் அவங்களுக்கான ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு எல்லாமே ஷீ பிகம்ஸ் உமன் ஆஃப் தட் ஃபேமிலி. அதனால தான் அந்த குத்து விளக்கு ஏற்றி வைக்கிற பெண் அப்படின்னு. ஒரு கல்யாணம் நடந்தாலே பொண்ணு தான் வந்து புகுந்த வீட்டுக்கு போகணும், ஏன் ஆணுக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை? சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம பெண்ணும் நிலம் இதெல்லாம் தான் வந்து உடைமையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து பெண் தான் வந்து இஸ் த லைஃப் கிவிங். அது அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய யூகம் தான். ஏன்னா பெண் வந்து ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்தில் போய் வாழறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக தான் ஒரு உலகமே மேல் டாமினேட்டடாக தான் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படி தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபேட்டலிஸ்டிக் தாட்டு. ஆனால் இதில் வந்து அந்த பெண் ஏன் அப்படின்னாக்க நிலம், ஏன்னா இல்லை உலகம் பூரா பாருங்களேன், மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா வார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பொண்ணுக்காகவோ இல்லைனா வந்து இதுக்காகவோ நிலத்துக்காகவோ இல்லை பொண்ணுக்காகவோ இந்த மாதிரி பொருளுக்காகவோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஆண் வந்து அந்த ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வரா அப்படின்னா அந்த வீடை வந்து அவள் வந்து தனதாக்கிக்கல, அவள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கரைஞ்சிடுறான். வேறஸ் ஒரு ஆணால் இன்னொரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி பண்ண முடியுமானா அவனால் பண்ண முடியாது. வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கிறது கந்தர்வ திருமணம், சுயம்வரம் அப்படின்னு ஒன்று இருந்ததுல, வேற அந்த பெண்ணுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் டு டிசைட் அமங் அ லாட் ஆஃப் சூட்டர்ஸ். அவங்க வராங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு மத்தியில் இத்தனை மாப்பிள்ளைகளில் நான் இதை செலக்ட் பண்ணுறேன்
அப்படிங்கிற அந்த அதுவும் இருந்தது, அந்த வழக்கமும் இருந்தது. இதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்துன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வாட் வி நோ அஸ் மேரேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கடந்த ஒரு 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகளாக இதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அதுக்கு என்ன நடந்தது நமக்கு பெருசாக அதுக்கான விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வி ஆர் நாட் ப்ராக்டிசிங் தட். அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 500-600 இயர்ஸ் நம்மளுடைய இப்போ உங்களுடைய என்னுடைய ஒரு 7-8 ஜென்ரேஷன் பிஃபோர்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மேரேஜான என்னவோ அதுவாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஜென்-ஜி ஆல்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு. ஸோ இன்றைக்கி வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று வருது. ஸோ இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வருதுல்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உறவையே இவங்க வந்து நிறையா வகையில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சமூகம் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதில் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே நான் போகவே இல்லை. தெர் இஸ் அ ரீசன் வை மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இத்தனை ஆண்டு காலமாக மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த மேரேஜில் எனக்கு வந்து நான் இப்போ கம்மிங் பேக் டு த ரிதன்யா இஷ்யூ, இந்த பெண்கள் எல்லாமே நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்துருக்கிற பல வீடியோஸ் இன்டர்வியூஸ் ஆஃப் ஆல் தீஸ் விமென் நிறையா வந்து திராவிட கட்சிகள்லேருந்து இல்லைனா வந்து திராவிட சித்தாந்தத்தை முன்னிறுத்தி பேசக்கூடிய சில பெண்கள்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி. அதாவது வந்து அது ஒரு எப்படி எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல. எப்படின்னா வந்து நம்ம திருமணம் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே வந்து கொஞ்சம் ஷேக்கப் ஆகணும். அதுவே வந்து நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அது திருமணம்ங்கிற பந்தமே நார்மலைஸ் ஆகிருக்கு. டிவோர்ஸை நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, அதுக்குள்ளே வரலாம் அதுக்கப்புறமா. பட் மேரேஜுங்கிறதே தேவையா? இப்போ இருக்கிற வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் அஸ் மேரேஜ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நிறையா பெண்கள் எழுப்பியிருக்காங்க. ஒயில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் கம்மிங் ஃப்ரம். அதில் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. விமர்சனங்கிறத விட என்னோட ஒப்பீனியன்ஸ் சிலது இருக்குது. என்ன அப்படின்னா, மேரேஜுங்கிறது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது வந்து ஒரு சமூகமாக மொத்தமாக முடிவு பண்ணால் தான் அது நடக்கும். அந்த ரெவல்யூஷன் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டேருந்து வரணும். நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம மேரேஜுங்கிறத ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஆனால் மேரேஜாக பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், ஆணும் பெண்ணும் வந்து அந்த உறவுங்கிறது ஒரு நல்ல உறவு தானே. ஆக்சுவலாக நம்ம ஆண் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம வந்து வாழ்ந்துட முடியுமா? இல்லை பெண்கள் இல்லாத உலகத்தில் தான் ஆண்கள் வாழ்ந்துட முடியுமா? ஐ வுட் நாட் லைக் டு டேக் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் லைக் தட். மேரேஜே வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல. மேரேஜ் வேணும். ஏன்னா நிறையா அழகழகான மேரேஜஸும் இருக்குது. ஒரு மேரேஜில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள். ஐ வாஸ் ஆல்சோ மேரிட். நான் மேரேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டேனே தவிர நான் மேரிட் பர்சனாக இருக்கிறத நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ என்ஜாய்ட் பீயிங் மேரிட். அதனால தானே மேரேஜுக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கசந்து போயிடுதுன்னு சொல்லி நம்ம வெளியில் வரோம். பட் எனக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா 100% இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு சிங்கிள் உமனாக இருக்கேங்கிறது எனக்குள்ளே எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. நான் ஒரு மேரிட் பர்சனாக இல்லையே. ஏன்னா மேரிட் பர்சனாக இருக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. ஒரு ஆணோட நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஒரு 50 வருஷம் சேர்ந்து ஒருத்தரோட பயணிக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இன்டிமசி அப்படிங்கிறது ஒரு தேவை தானே. ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. ஸோ அதனால் மேரேஜே வேண்டாம். இப்போ இந்த 4-5 இஷ்யூஸ் நடந்ததுனால சொசைட்டியில் வந்து நம்ம மேரேஜே வேண்டாம் அப்படின்லாம் நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, 2 விஷயத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம சங்க காலத்துலேருந்து லெட் அஸ் டேக் சம் இன்ஸ்பிரேஷன். எப்படி வந்து அந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு ஏஜென்சின்னு ஒன்று இருந்ததோ, நம்மளுடைய கல்ச்சர்லேயே இருந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளோ இது ஒரு தலைவிக்கு தலைவனை தேர்ந்தெடுக்கும் ஒரு இது இருந்திருக்கு, உரிமை இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி இன்றைக்கி வந்து டிவோர்ஸை நார்மலைஸ் பண்ணலாம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டாங்கிறதையும் நார்மலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற. எல்லாருக்கும் அது இல்லை அதாவது அது பிடிக்கலைன்னா அதுலேருந்து வெளியில் வரலாம். இல்லை அதை வந்து எவ்வளோ காலம் வேணால் அதை தள்ளி போடலாம். நல்ல ஒரு மனிதர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மனசுக்கும் நம்மளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஏற்றுக்கொள்ள, நம்ம குடும்பத்துக்கும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை தள்ளி போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாக வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு.
ஸோ நான் இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது அதில் தெளிவாக புரியுறது என்னன்னா, வேணும்னா மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் அது மஸ்ட்டும் கிடையாது, மேரேஜும் வேண்டான்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. ஐயோ நாளைக்கு நம்மளும் கல்யாணம் பண்ண நம்மளோட லைஃப் இப்படி ஆயிடுமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லையுமே சொல்லியிருக்காங்க என்னோட லைஃப் இப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரிதன்யாவோட விஷயத்துக்கு வந்தாலுமே ரிதன்யா வந்து அந்த ஆடியோவில் சொன்னது என்னன்னா, எனக்கு செகண்ட் மேரேஜ்க்கும் எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க பேசுறதுல என்ன தெரியுது, இந்த சமுதாயத்துக்காக அவங்க பயங்கரமாக பயந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. இதை பற்றி என்ன மேம் சொல்லுவீங்க? அது வெரி சேட் தான். அது ரொம்ப எனக்கு அதுதான் சொல்லுறேன். ரொம்ப ஈவன் அது ஒரு எவ்வளோ நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குமா இஷ்யூ நடந்து ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கும் 25 நாள் இருக்கும். ஆனால் எனக்கு அதுலேருந்து நிஜமாவே மீளவே முடியல. அந்த குரல், அந்த அழுக்குரல் வந்து அந்த இன்டர்வியூவில் நான் தான் சொல்லியிருந்தேன், எனக்கு அது கேட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு பொண்ணு பாருங்களேன், பாவம். அதாவது அவங்க சரி நான் என்ன இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல நானே சொன்னேன், இந்த மாதிரி அவங்க வெளியில் கூட செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க ஜாலியாக கூட அடுத்த லைஃப் அவங்களுக்கு நல்லபடியாக கூட இருந்துக்கலாமேன்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வெளியில் அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி சிங்கிளாக இருந்து கூட அவங்க தன்னோட லைஃப்பை லீட் பண்ணி அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையிலேயே அப்பா அம்மாவோடையே கூட நம்ம கடந்து அவங்க நாளைக்கு ஒரு வீடு கட்டி அவங்க அப்பா அம்மாவை அதில் குடி வச்சு அவங்க தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துன்னா அந்த லைஃப்பை கூட அவங்க என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாமே. ஸோ சிங்கிளாக இருந்தும் அவங்க லைஃப்பை லீட் பண்ணியிருந்துருக்கலாம், மேரிடாக லீட் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைனா அவங்க ஒரு லிவிங் டுகெதரில் ஏதாவது ஒரு பார்ட்னர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கிடச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாவது கூட அவங்க ஃப்யூச்சரில் அவங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருந்துருக்கலாம். இது எதுவுமே எடுக்காமல் இன்றைக்கி அந்த உயிர் போனதுங்கிறது வெரி வெரி சேட் சுச்சுவேஷன். இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அச்சுறுத்தலாக இருக்குது, மேரேஜ் மேலேயே ஒரு அலர்ஜி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன விஷயத்தில் கூட டக்குன்னு லாயரை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க, ஏன்னா பயமாக இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். என்ன பண்ண முடியும்? இதை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸும் சரி, பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸும் பெண்கள் எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. இது நம்ம சொல்கிறோம் பெண்கள் மட்டும் பயத்தில் இருக்காங்க, ஆண்களும் பயத்தில் தான் இருக்காங்க. இன்றைக்கி மேரேஜ்னாலே நீங்கள் ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு பல பேருக்கு. ஏன்டா இது ஒரு காலத்தில் கல்யாணங்கிறத சந்தோஷமாக பண்ணுறது போய் இன்றைக்கி கல்யாணம் பண்ணணும்னாலே ஐயோ. நான் கேட்குற நிறைய யங்ஸ்டர்ஸ், இப்போ உங்கள் ஏஜில் இருக்கிற யங்ஸ்டர் நிறைய பேர்கிட்ட நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாகவும் காஸ்டியூமர்ஸாகவும் இருக்காங்களா, அவங்கள்ட்டலாம் பேசும்போது ஐயோ எனக்கு வேண்டாம் மேம், நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க போதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, சரி அடுத்து எப்போ மேரேஜ் எதாவது பண்ண போகிறேன், நான் ஒரு பூமர் மாதிரி தான் கேட்குறேன். ஆக்சுவலாக தப்பு, அதையே கேட்கக்கூடாதுன்னா எனக்கு நான் சொல்லிக்கிறேன். பட் அப்படி சப்போஸ் நம்ம கேட்டால் ஐயா அதெல்லாம் அந்த மாதிரி ஐடியாவே இல்லை அப்படிங்கிறாங்க. தே சே தட் தே ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட் ஆர் அ கேர்ள் ஃப்ரெண்ட், பட் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ். ஏன்னா அந்த மேரேஜுங்கிறது ஒரு இந்த மாதிரி விஷயங்களால் நியூஸ் வரும்போது அச்சுறுத்தலாக ஆயிடுச்சு. அதுக்கு சொசைட்டியாக நம்ம தான் அதுக்கான பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வி ஹாவ் டு சேஞ்ச் தட். அது எப்படி நடக்கும்னா, அந்த சிஸ்டமை அடிமட்டத்துலேருந்து மாற்றினா தான். இப்போ அந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம் திருப்பி நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் இந்த ரிதன்யா அவங்க இஷ்யூலேயே அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த தடவை நான் தப்பு பண்ணலப்பா, இந்த தடவை தப்பு என் மேலே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் நிறையா அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா. கடைசியாக அந்த யாரோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நபரும் அவங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீ எப்படியாவது சப்போஸ் நீ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னா நீ கண்டிப்பாக அவதூறு உங்கள் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி தந்த மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது தான் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு புஷ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அப்போ யாருமே ஆதரவு, ஒரு வார்த்தை நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர் கூட அந்த குடும்பத்தில் இல்லையா, அந்த பெண்ணோட வாழ்க்கையில் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு ஆண் நண்பரோ ஒரு பெண் தோழியோ யாரோ ஒருத்தர், இல்லை ஒரு டீச்சர், அவங்க காலேஜில் படித்த ஒரு டீச்சர், இல்லை அவங்க ஒரு காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் ஒன்று படிச்சிருக்காங்க, அங்கே இருந்த ஏதோ ஒரு மேக்கப் ஒரு சக ஸ்டூடெண்ட்டு, யாருமே இல்லையா அதை சொல்கிறதுக்கு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. டிவோர்ஸ்ட் விமனை இன்றைக்கி சமுதாயம் எப்படி பார்க்குது? நான் ஒரு 2017 நான் ஒரு டிவோர்ஸ்டு பர்சனாக இருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்விங்க, நான் உண்மையாக இதை சொல்கிறேன், என்கிட்ட ஏன் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்ட ஆண்கள் தான் அதிகம். அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய காசிப்பாக தேவைப்படுது.
பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட பெண்கள் எடுத்த உடனே ஐயோ அப்படியா சாரிங்கங்கிற இடத்துக்கு போவாங்க. தே டோன்ட் வாண்ட் டு நோ த ரீசன். பட் ஆண்கள் சப்போஸ் எங்கிட்ட சார் எப்படி இருக்காரு அப்படிம்பாங்க. தெரிஞ்சவங்க யார் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சவங்க வந்து சார் எப்படி இருக்காரு, இல்லைங்க எனக்கு வந்து நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம் உங்களுக்கு தெரியாதா, அப்படியா ஏன் என்னாச்சு அப்படின்னு அது அடுத்த செகண்ட் தே டோன்ட் வாண்ட் டு நோ ஹவு ஐ ஆம். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, ஐ எம் சாரி தட் திஸ் ஹேப்பன் டு யூ அண்ட் ஐம் ஐ ஃபீல் சாரி அபவுட் இட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரைட் அப்படிங்கிற ஆன்சருக்கே வரல அவங்க. எடுத்த உடனே என்னன்னா ஏன் என்னாச்சு அவங்களுக்கு அது நோண்டணும். தே வாண்ட் டு நோ த ரீசன். ஏன் இவ என்னத்த வாய் பேசியிருப்பா, அது ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த காசிப் தேவைப்படுது. ஆண்கள் தான் இந்த மேக்ஸிமம் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ அது ஒரு எம்பத்தி இன்னைக்கு வந்து இல்லை. ஒரு டிவோர்ஸ் 2 பேருக்கும் நடந்தால் அது வந்து ஒரு காசிப்புக்கான விஷயமா தான் இருக்குது. அதை பெர்பெட்ரேட் பண்ணுறது பல ஆண்கள் தான். ஆக்சுவலாக அதை காசிப்பாக ஆக்கிறது வந்து ஆண்கள் தான். ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்களுக்கு வந்து தெரியணும் ஏன் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு ரீசன். 2வது வந்து நான் டிவோர்ஸ்டு பர்சனாக நான் இன்னைக்கு போய் சொசைட்டியில் ஒரு வீடு தேடுறேன் அப்படின்னா ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஈவன் வந்து ஒரு படித்த மெட்ரோவில் நீங்கள் ஒரு படித்த பர்சன், நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் பர்சன்னா கூட நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். டிவோர்ஸ் பர்சனாக நான் ஏன் வந்து வீடு தேடுறேன். ஏன்னா டிவோர்ஸ் பர்சனாக உடனே என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாவோட தானே இருக்கணும். எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மாவே சப்போர்ட்டே இருக்க மாட்டாங்க. இந்த ரிதன்யா கேஸ்லேயே அவங்களுக்கு அப்பா அம்மா வந்து திருப்பி போயிருந்தா டெய்லி அவங்க வீட்டில் வந்து அவங்கள வாழா வெட்டி அது இதுன்னு அவங்க மட்டும் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் வர எல்லாருக்கும் இவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும். அப்படிங்கிற நேரத்தில் இவங்க வந்து சப்போஸ் சென்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லையோ தங்குறாங்க, ஒரு வீடு எடுத்து தங்குறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த வீடு கிடைக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறீங்க, ஒரு பிளம்பரை கூப்பிடுறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ஆண் இருக்கும்போது அவங்க வேலை செய்கிற விதமும் அவங்க சார்ஜ் பண்ணுற ரேட்ஸும் நீங்கள் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் சிங்கிள் உமனாக நீங்கள் போய் வந்து 4 வேலை உங்கள் வீட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் இன் அன்ஆர்கனைஸ் செக்டரில் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் எம்ஆர்பி ரேட்டில் வாங்கக்கூடிய ஐட்டம் வந்து உங்களுக்கும் ஒரு சிங்கிள் உமனுக்கும் டிவோர்ஸ்ட் உமனுக்கும் மேரிட் உமனுக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் உமனாக இருந்து ஒரு வீடை எடுத்து அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிடுறீங்க, இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு லேடியை கூப்பிடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆண் துணை இல்லைங்கும்போது உங்களுடைய உங்கள் மேலே சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆர் த வே தே ட்ரீட் யூ, த வே தே டூ த ஜாப். ஆர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் இவங்க வந்து ஒரு சிங்கிள் லேடி தானே அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என் வயசில் இருக்கிறது. ரிதன்யா ஏஜில் வேறு மாதிரி தொல்லைகளும் வந்திருக்கும். இண்டிவிஜுவலாக அவங்க வந்து வராங்க, சென்னைக்கு வராங்க, ஒரு அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையோ இல்லை அவங்க பண்ண கோர்சஸுக்கு ஏற்ற ஒரு வேலையோ எடுக்கிறாங்கன்னா அவங்க டிவோர்ஸ்னு தெரிஞ்சால் அவங்கள ஆண்கள் பார்க்குற விதம், ஆண்கள் அவங்க மேலே வந்து எதிர்பார்க்குற சில விஷயங்களும் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது இதை மீறி இவ்வளோ பிரச்சனைகள் முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அந்த டிவோர்ஸுங்கிறது சொல்யூஷனாக தெரிய மாட்டேங்குது. அதுவே அடுத்த கட்ட பிரச்சனையாக தெரியுது. ஒரு இந்த மாதிரி மேரேஜில் இருக்கிற ஒரு லேடிக்கு அந்த டிவோர்ஸுங்கிறதே வந்து இட்ஸ் லூமிங் ப்ராப்ளமாக தான் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை வந்து வாங்கம்மா வந்து உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வந்து உட்காருங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டு நடத்தி கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக எடுத்து ஹஸ்பண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டு. எங்கள் ஏரியாவில் ஒரு லேடி அவங்க வந்து ஒரு சேவை மையம் நடத்துனாங்க. அவங்க வந்து ஷீ இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஆள், ஏதோ ஒரு கட்சி, அது எந்த கட்சின்னு தெரிய வேணாம், அவர் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஆள். அவர் என்ன பண்ணுறாருனா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து இவங்க பொய்யா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பல சம்பவங்கள் நானே கண்கூட பார்த்துருக்கேன். மூஞ்சிலாம் வீங்கிலாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கிட்ட எழுதிருக்காங்க லிட்ரலி. அதாவது முன்னாடி நாள் நைட்டு அந்த கணவர் போட்டு அடித்ததில் மூஞ்சி வீங்கி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையிலலாம் அவங்கள மீட் பண்ணி நான் எங்கிட்ட எழுதிருக்காங்க. போமா வாமா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னா வந்து ஷீ இஸ் நாட் ரெடி பிகாஸ் போலீஸ் ஸ்டேஷனில் திஸ் பர்சன் ஹேஸ் அ கான்டாக்ட் அண்ட் இவங்க போய் எப்போ கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க அந்த ஆள் மேலே. ஹீ இஸ் ஏபிள் டு லூப் ஹோல் வச்சு இஸ் ஏபிள் டு கம் அவுட் பிகாஸ் ஹி ஹேஸ் பொலிட்டிக்கல் கனெக்ஷன். ஸோ இங்கே வந்து பெண்களுக்கு லாஸ் எந்த வகையில் லாஸ்லாம் நீங்கள் பெருசாக பார்லிமெண்ட்டில் போட்டுருவீங்க. கிரவுண்ட் லெவல் என்ன மாதிரியான இது இருக்குது, சப்போர்ட் இருக்குது,
அதுவும் கம்மி தான். இப்போ நீங்கள் இதே நம்ம போயிட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு லேடி வந்து ஷீ இஸ் ஃபேஸிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆர் அப்யூஸ் ஆர் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு ஆண் கொலிகிட்டையோ சொன்னால், ஆண் கொலிகிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணுங்கிற மாதிரி நக்கல் அடிக்கலாம். அதை எடுத்துக்கிற விதம் கூட இருக்கிறவங்க எம்பத்தைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எம்பத்தைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்கிட்ட சொன்னால் அவங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த சின்ன அட்வைஸ் வந்து அவங்கள இப்படியும் அப்படியும் மாற்றலாம். ஒரு மதில் மேல் பூனையான சுச்சுவேஷன் தான். சப்போஸ் அந்த பெண் வந்து நல்லபடியாக கவுன்சிலிங் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த பெண் அதை வந்து எடுத்து அடுத்த கட்ட ஒரு சொல்யூஷனை நோக்கி நகரலாம். வேறஸ் அது லேசாக கொஞ்சம் அந்த இன்னொரு பெண்ணும் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்து எனக்கும் இப்படி தான் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவங்கள மேலும் மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு அப்போ வந்து ஒரு காலேஜஸ்லேயும் ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு ஆஃபீஸஸ்லேயும் கவுன்சிலிங் சென்டர் உருவாக்க முடியுமா? ஒரு சொசைட்டியாக நம்ம இதுக்காக என்ன பண்ணுறோம் டு ப்ரொடெக்ட் போத் மென் அண்ட் விமென் ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் மேரேஜ். மேரேஜுங்கிறது ஒரு அழகான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே வந்து நடக்கக்கூடிய ஒருவர் டாமினேட் செய்கிறதோ ஒருவர் அப்புறம் செய்யும்போது ஒருத்தருக்கு அது ஒவ்வாத நிலையில் அந்த ஒருவர் அதுலேருந்து வந்து வெளியில் வரத்துக்கான என்ன சப்போர்ட் இந்த சமூகம் கொடுக்குது? வெதர் அவங்க அதை வெளியில் வர ப்ராசஸாக இருக்கட்டும், டிவோர்ஸ் லாஸ்லாம் எல்லாருக்கும் அழகாக தெரியுதா, இல்லை அவங்க வந்து என்ன மாதிரியான சைல்ட் சப்போர்ட் அலிமனி இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதுக்கான அவேர்னஸ் பெண்கள்கிட்ட இருக்கா, இல்லை அவங்க வெளியில் வந்தால் இந்த சமூகம் அவங்களுக்கான ஒரு ஈஸியான பாதையை வந்து வகுத்து கொடுக்குதா? இது எதுவுமே சரியில்லாத போது எத்தனை பேர் அதை சொல்யூஷன் எடுப்பாங்க? இன்னைக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரே நம்மளோட நோக்கமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.